நான் உங்க நாகராஜ். அப்பா, நான் வந்துட்டேன். ஒரு மகானோட ஜீவ சமாதிக்குள்ள வரவங்க எல்லாரும் இப்படி ஒரு வார்த்தைய சொல்லிட்டு தான் வராங்க. இது வெறும் அலங்கார வார்த்தை அல்ல, இது ஒரு பவர்ஃபுல்லான சரணாகதி தத்துவம். இந்த ஒரு வார்த்தைய சொன்னா போதும், உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஓடி போயிடும். அப்படி ஒரு மிரள வைக்கும் ஜீவ சமாதிக்கு தான் இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன். அப்பா, நான் வந்துட்டேன். மகான் ரமணர் சொன்ன அறிவிப்பு தொடரும் பக்தர்கள். அப்பா, நான் வந்துட்டேன்ட்டு அவர் கண்ணை திறந்தானாக்கா அந்த செத்த போன மரத்துல ஒரு 8-10 பூ பூத்திருக்கு. சார், இதை எடுத்துக்கணும் நீங்க. திருவண்ணாமலை ரமணர் ஆசிரமத்துக்கு ஒரு விசிட். நான் இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கேன். மிக பிரபலமான சித்தர் வழிபாட்டு ஸ்தலங்கள்ல திருவண்ணாமலைக்குன்னு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. இந்த மலையே கதின்னு நினைச்சு லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கிரிவலம் சுத்தி வராங்க. இந்த மலை முழுக்க சித்தர்கள் வாழ்ந்த குகைகளும் தவம் செய்த இடங்களும் ஜீவ சமாதிகளும் இருக்கு. இத்தனை ஸ்பெஷாலிட்டிகளும் நிறைஞ்சிருக்கிற இந்த திருவண்ணாமலையோட அடிவாரத்துல தான் மகான் ரமணர் ஆசிரமம் இருக்கு. இன்றைக்கி திருவண்ணாமலையில் இருக்க ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அங்கே உள்ள ரமணரோட ஜீவ சமாதிக்கு பல பக்தர்கள் வந்து போகிறாங்க. அதில் ஒரு சில பக்தர்கள், ரமணர் நீ தான் அப்பா, நான் உன்னை வந்து சரணடைஞ்சிடுறேன் அப்படின்னு அவரை முழுமையாக சரணடைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்களை அவங்களால எதிர்கொள்ள முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களையும் ரமணர் தான் நிகழ்த்தினாருன்னு கூட சொல்கிறதில்ல. ஏன்னா ரமணரோட கொள்கைகள் அந்த மாதிரி. இன்றைக்கி ரமணரை பற்றி தான் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. கடந்த நூற்றாண்டுல வாழ்ந்த இந்த மகானோட ஜீவ சமாதிக்கு உலகம் முழுக்க இருந்து இன்னைக்கும் மக்கள் வழிபட வராங்க. ரமணர் வாழ்ந்த காலத்துல ஜமீன்தார்களும் மன்னர்களும் இந்த மகானையே சுத்தி சுத்தி வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. ரமணர் ஒரு டிவைன் பூல்னு ஓஷோ சொல்லி இருக்காரு. உள்ளங்கை அகலத்துல இருக்கிற வெள்ளை நிற கோமணம் தான் இவருடைய ஆடை. தன்னோட 16 வயசுலேயே இவர் பிராக்டிஸ் செஞ்ச சமாதி நிலை யோகத்தால தனக்குள்ள இருக்கிற ஆன்மாவை உணர்ந்திருக்காரு. ரொம்ப சின்ன வயசுலேயே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் இவருக்குள்ள ஏதோ அமானுஷ்ய மாற்றத்தை உணர்த்தி இருக்காரு. யாருடைய வழிகாட்டுதலும் இல்லாம இறைவனை உணர்ந்தவர் மகான் ரமணர். இவர் ஒரு பிறவி ஞானி. அப்பா, நான் வந்துட்டேன். இங்க வரவங்க ஒவ்வொருத்தரும் சொல்ற வார்த்தை இதுதான். இப்படி ஒரு வார்த்தைய சொல்லியபடி இங்க வந்து சரண்டர் ஆயிடுறாங்க. அவ்வளவுதான், அவங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. இதுதான் இந்த ஜீவசமாதியோட சூட்சமம். மகான் ரமணரை இங்க வரவங்க எல்லாரும் பகவான்னும் மகரிஷின்னும் மரியாதையா வேண்டிக்கிறாங்க. நான் போயிருந்த டைம்ல யாரோ மெய்சிலிருக்க பாடுவது எனக்கு கேட்டுச்சு. பிரேயர் ஹால்ல இருந்து வந்த அந்த பாடல் சத்தம் எல்லாரையும் சிலிர்க்க வச்சுது. பிரேயர் ஹாலுக்கு வந்த பாடகி மால்குடி சுபா தன்னை மறந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க. ரமணா கருணா கருணா சரணா கதி. தன்னோட பிரேயரை முடிச்சிட்ட மால்குடி சுபா என்னோட பேச தயாரானாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி பாடகி மால்குடி சுபாவுக்கு மகான் ரமணரை பத்தி எதுவும் தெரியாது. இவங்களுடைய கணவர் எல்லா மதத்தோட தத்துவத்தையும் ரிசர்ச் பண்ணி பார்த்திருக்காரு. அப்புறமா ரமணரை தனக்குள்ள ஏத்துக்கிட்ட அவரு இந்த ஆசிரமத்துக்கு வந்து அப்பா நான் வந்துட்டேன்னு ஒரு அறிவிப்பு மாதிரி சொல்லி சரண்டர் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறமா தீவிரமான ஆன்ம தேடுதல்ல இயங்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த காலகட்டத்துல தன் கணவரோட வெறுமனே ஒரு பார்வையாளரா மட்டுமே வந்த மால்குடி சுபா அதுக்கப்புறம் தான் ரமணரை முழுமையா உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி திருவண்ணாமலை இல்லை. அப்போ டஸ்டி
ஐயோன்னு நினச்சேன்னா உள்ளே வந்தோம், ஆசிரம்குள்ளே வந்தோம். பேர், கம்ப்ளீட்லி பேர். ஒரு ஆஸ்டன்டேஷனோ வெளியில் ஒரு அலங்காரமோ ஒன்றும் இல்லை. பேசிக். சூட்டு தாங்க முடியல. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் என்ன பண்ணினார்னா, பகவானை பார்த்த உடனே நேராக தொழுதுட்டு நான் எங்கள் வீடுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டார். ஐவ் கம் ஹோம். ஸோ டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு அந்த நேரத்தில் அந்த இன்னும் ஒரு ஃபீலிங்கும் இல்லை. எனக்கு கன்சர்ன் இவர் அப்பா நான் வந்துட்டேன்ட்டார் அவர். அப்போது எனக்கு அந்த நிலைக்கு வரத்துக்கு 10 வருஷம் ஆச்சு. அப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு இங்க வரவங்க சொல்ற இந்த வார்த்தைய சொல்ல ஆரம்பிச்சு வச்சதே ரமணர் தான். அவர் சொன்ன வார்த்தையத்தான் இன்னைக்கு ஒரு மூல மந்திரம் மாதிரி பவர்ஃபுல்லா எல்லாராலும் உச்சரிக்கப்படுது. மகான் ரமணர் பிறந்த இடம் திருச்சுழி. சின்ன வயசுல இருந்தே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னாலே இனம் புரியாத தவிப்பு அவருக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. பள்ளி படிக்கிற பருவத்திலேயே தனக்குள்ள இப்படி அருணாச்சலேஸ்வரர் தன்னுடைய சிந்தனா சக்திய முழுமையா ஆக்கிரமிப்பு செய்யறத தெளிவா யாருக்கிட்டையும் அவரால சொல்ல முடியல. இதுதான் பிரச்சனையே. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொருத்தருக்கு வரதில்ல. அதனால தான் இந்த உணர்வு பூர்வமான அனுபவத்தை மத்தவங்களுக்கு உணர்த்தவும் முடியாதல்ல. இப்படி ஒரு சிக்கலான காலகட்டத்துல இருந்து மீண்டு வருவதற்கு ரமணரும் முடிவு பண்ணி இருக்காரு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஹைடெக் டெக்னாலஜி எல்லாம் வளராத சூழல்ல ஒரு வரைபட மேப்ல திருவண்ணாமலையோட அமைவிடத்தை பார்த்திருக்காரு. வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாம ட்ரெயின் ஏறிட்டாரு. திருவண்ணாமலைக்குள்ள அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல இருக்கிற மூலவரை பார்த்து வேண்டிக்கிட்டு பாலகன் ரமணர் சொன்ன வார்த்தைகள் தான் அப்பா நான் வந்துட்டேன். அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இன்னைக்கு ரமணரோட ஆசிரமத்துக்கு வரவங்க எல்லாரும் உபயோகப்படுத்துற வார்த்தையா நடைமுறையில இருக்கு. இவரு சந்திரமௌலி. இந்த ஆசிரமத்தை சேர்ந்தவரு. உலகம் முழுக்க இருக்கிற ரமணரோட டிவோட்டிஸ் எல்லாரும் இவரோட தொடர்புல இருக்காங்க. வெப்சைட் மூலமாவும் புத்தகங்கள் மூலமாவும் மகான் ரமணரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இங்க வரவங்களுக்கு வழிகாட்டியா இருக்காரு. ரமணரோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை எல்லாம் படிச்சு இன்னைக்கு விரல் நுனில வச்சிருக்காரு. பள்ளி பாலகனா இருந்த வேங்கடராமன் ரமண மகரிஷியா மாறின அந்த டிரான்சிஷனை பத்தி எனக்கு சொன்னாரு. முதல்ல அண்ணாமலையார் கோவிலில் அண்ணாமலையார்கிட்ட மூலலிங்கத்தின் தன்னுடைய வரவையை பற்றி தெரிவித்துக் கொள்கிறார். அதாவது அப்பா உன் ஆணைப்படி விட்டேன். ஏன்னா எந்த சக்தி கொண்டு வந்ததுன்னு அவருக்கு தெரியல. அடிச்சுட்டு வரப்பட்டேன்னு சொல்கிறார் இல்லையா, அதனால் அண்ணாமலையார்கிட்ட போய் தன்னை பற்றி அனௌன்ஸ் பண்ணிக்கிறார். பண்ணிவிட்டு வெளியில் வந்த உடனே யாரோ ஒரு பரிகாரிக்கப்படுறார், தலைமழிக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் இறைவனுடைய செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே எங்கள் ஐயங்குளங்கிற ஒரு இது இருக்குது, இந்திர தீர்த்தம், அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு மொட்டை அடிச்சிடுறாங்க. அப்போது அவர்கிட்ட சில துணிகளும், அதை கட்டிக்கிட்டு வந்த துணி, சட்டை, அப்புறம் வழியில் யாரோ வீட்டில் கொடுத்த பட்சணங்கள், மிச்சம் இருந்த பணம் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் அந்த குளத்தில் போட்டுட்டு வந்துடுறார். மகான் ரமணர் ஜீவசமாதி ஆகியிருக்கிற இந்த இடம் இன்னைக்கும் இங்க வரவங்களோட பிரச்சனைய தீர்த்து வைக்குது. இவர் கார்த்திக். திருவண்ணாமலை ஜோதிய பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்ச இவருக்குள்ள ரமணரை பத்தின செய்திகளும் தெரிய வந்திருக்கு. பெங்களூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இவரு இப்ப இந்த திருவண்ணாமலையில செட்டில் ஆயிட்டாரு. கையில பணமே இல்லாத சூழல்ல இங்க வீடு வாங்கினது ரமணரோட கருணைன்னு சொல்றாரு. ரமணரோட ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சா தகப்பனார் வீட்டுல இருக்கிற மாதிரியான ஒரு பாதுகாப்பு உணர்வு தனக்கு இருப்பதா இவர் சொல்றாரு. உடம்புல இருக்கிற சூட்சம சக்கரங்களை பத்தி எல்லாம் தனக்கு பெருசா எதுவும் தெரியாது. ஆனா இங்க வந்தா எல்லாம் கரெக்டா நடக்குதுன்னு சொல்றாரு. ரமணரோட அந்த சன்னதி, ஜீவசமாதியான அந்த சன்னதிக்கு வரும்போது எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? நான் இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு வந்தபோது எவ்ரி டே நான் வரும்போது, காலையில் வரும்போது, சாயங்காலம் வரும்போது, ஒரு இப்போ நம்ம வீட்டுக்கு போனோன்னு, சொந்த வீட்டுக்கு போனோன்னு நம்ம அப்பா கூட இருக்கும்போது தனி ஒரு ஃப்ரீடம், தனி ஒரு நிம்மதி வந்துடும். அது நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண, இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அதே ஃபீலிங் பட் மேக்னிஃபைட் மல்டிபிள் டைம்ஸ். அந்த ஃபீலிங் தான் இங்கே வருது. இப்போ நம்ம சக்ராஸ் பார்த்தீங்கன்னா சில சமயம் ரொம்ப
அன்பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சில சமயம் கிளென்ஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம இங்கே தபஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சக்கராஸ் எல்லாமே கிளென்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு பீஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது கம்ப்ளீட்லி ட்ரூ. எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் வந்து நார்மல் இந்த சக்ராஸ் ஃபிலாசபி, உங்களுக்கு இந்த ஃபிலாசபிலாம் எனக்கு வந்து நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. எனக்கு நான் இங்கே வந்தபோது பகவான் வந்து என்னை வந்து நல்லா வச்சுக்கிட்டார். அவர் கண்டினியூவாக வச்சுட்ருக்கார். கோவம் வந்து வந்தது இவர் மேலே, இந்த கிழவன் மேலே. எல்லாரும் மன்னிக்கணும், என்ன நான் வந்து ரமணரை தாத்தான்னு நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஃபுல் உரிமை இருக்குது, எனக்கு தெரியும். ஏன்னா இது பாசத்தில் சொல்கிற விஷயம். யா ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற ரமணர் ஆசிரமத்துக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சரணாகதி ஆகிறவங்களுக்கு ரமணரோட கருணையால மிகப்பெரிய மாறுதல்கள் நடக்கிறதா சொல்றாங்க. அத பத்தி தான் இன்னைக்கு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். தண்ணீர் இல்லாம பட்டு போன தான் வளர்த்த பாரிஜாத செடிக்கு ரமணரை வேண்டிக்கிட்ட பிறகு உயிர் வந்த சம்பவத்தை பிரமிச்சு சொன்னாங்க மால்குடி சுபா. பட்டு போன செடிக்கு உயிர் வந்ததை பத்தி அறிவுபூர்வமா யோசிச்சு குழப்பிக்காம நடந்தத பகவானின் கருணைன்னு அப்படியே ஏத்துக்கொள்ள சொல்லி மால்குடி சுபாவோட கணவர் சொல்லியிருக்காரு. அந்த இன்சிடென்ட்டை எனக்கு சொன்னாங்க மால்குடி சுபா. கோவம் வந்து வந்தது இவர் மேலே, இந்த கிழவன் மேலே. எல்லாரும் மன்னிக்கணும், என்ன நான் வந்து ரமணரை தாத்தான்னு நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஃபுல் உரிமை இருக்குது, எனக்கு தெரியும். ஏன்னா இது பாசத்தில் சொல்கிற விஷயம். யா அப்போது அவர் வந்து நான் கண்ணை மூடி அழ ஆரம்பிச்சிட்டேன். நான் செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறேன். சரி, நீ நிஜமாக இருக்கேன்னா மறுபடியும் இந்த மரத்துக்கு நீ உசுறு கொடுக்கணும். நான் நகா எனக்கு இன்றைக்கி கூட நான் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. திடீர்னு வந்து அந்த பவழமல்லிக்கு ஒரு பயங்கர பஞ்சன் ஸ்மெல், அருமா இருக்கும் தெரியுமா, ரொம்ப பவர்ஃபுல். அந்த வாசனை வந்தது. கண்ணை திறந்தானாக்கா அந்த செத்த போன மரத்தில் ஒரு 8-10 பூ பூத்துருக்கு. சுரேஷ் 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 நோ என்னோடய ஹஸ்பண்ட் ஓட பேர் பாருங்கோ, செத்து போன பூவில் மரத்தில். அப்புறம் நம்ம இது வந்து மோமெண்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ். நம்ம ஹிருதயத்தை நம்ம வந்து அவளுக்காக நம்ம திறந்துருக்கோம். ஆனால் அந்த மனசு இருக்கே, மனசு தன்னோட வேலை பண்ணும். உடனே வந்து அந்த மரம் வந்து ஃபுல்லாக டெட்டாக இருந்திருக்காது, இந்த பட்டெல்லாம் முன்னாடியே இருந்திருக்குமோ, அது பண்ணும் அதோட வேலை. ஸோ நான் அப்படியே வாய்ஸ் பண்ணேன் அதை. உடனே அவர் சொன்ன, டோன்ட் லெட் யுவர் மைண்ட் டூ இட்ஸ் ஒர்க், யூ ஓப்பன் யுவர் ஹார்ட் டு பகவான், லெட் ஹிம் வாக் த்ரூ. அதுலேருந்து ஆரம்பிச்சது நாங்கள். ஆனால் பெரிய மிராக்கிள் அது. ஐயோ அப்படி போகாதுங்கோ, அது கடவுளோட கருணை சொல்லிடலாம்டா. இப்படி நடக்கிற சம்பவங்களை எல்லாம் இட் ஹேப்பன்ஸ், அது நடந்தது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தான் வாழ்ந்த காலத்திலையும் இப்படி நிகழ்த்தப்பட்ட அந்த சம்பவங்களை எல்லாம் கடவுளின் கருணை தானும் தன்னால இல்லைன்னு மகான் ரமணரே சொல்லியிருக்காரு. தன்னுடைய ஆன்மாவை பரிசோதித்து பார்க்கிற யோகத்தை தன்னுடைய 16 வயசுலேயே செஞ்சிருக்காரு ரமணர். அதை பத்தி சந்திரமௌலி எனக்கு சொன்னாரு. 1896ஆம் வருஷம் 16 வயசு இருக்கிற போது திடீர்னு அவருக்கு தான் செத்து போயிட போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருது. செத்து போயிட போகிறேன் அப்படின்னாக்க என்ன சாகிறது அப்படின்னு நான் பார்த்துட்றோம், நானே பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, செத்து போனால் எப்படி இருப்போம் அப்படின்னா கையை கால் விரைச்சிக்கிட்டு படுத்துடுவான் அப்படின்னா அவர் கையை கால் விரைச்சிட்டு படுத்துடுறார். படுத்துட்டுனா அப்புறம் என்ன ஆகும், மூச்சு அடங்கி போயிடும் அப்படின்னா மூச்சு அடக்கிக்கிறார். அப்புறம் இப்போ என்ன ஆகுது, செத்து போனால் அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா பிராணன் அடங்கி போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு தனக்கு தானே ஒரு ஒத்திகை பார்க்குறார். அப்போ வந்து அவருடைய அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இன்டென்சிட்டி ஆஃப் தி சர்ச், அதாவது சாவுனா என்னன்னு பார்க்கணுங்கிற ஒரு தீவிரமான ஒரு உண்மையை அறியணுங்கிற அந்த ஆர்வத்தினால அவருக்கு வந்து உடம்பு கூட அப்படியே செத்து போன மாதிரி ஆகிடுறது, மூச்சும் அப்படியே நின்று போகிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்க இந்த உடம்பை எடுத்துன்னு போய் எரிச்சிடுவாங்க. அப்புறம் என்னாகும், இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மாங்கிற ஒரு வஸ்து, அது வந்து ஆத்மாங்கிறது பேர் அப்புறம் கொடுக்குறோம், என்றுமே அழியாத, உடம்புக்கு சம்மந்தம் இல்லாத, ஆனால் உடம்புக்கு அது இல்லாமல்
செயல்பட முடியாது. அந்த வஸ்து தான் நான், அதுக்கு தான் ஆத்மான்னு சொல்கிறாங்க. அது என்றும் அழியாதது, உடல் அழிஞ்சாலும் அது அழியாது அப்படிங்கிற தெளிவு அவருக்கு வருது. இவர் ஒரு ஞான குழந்தை அப்படின்னு உணர்ந்த சிலர் அவரை காப்பாத்தி இருக்காங்க. சாப்பிடக்கூட மறந்திருந்த அவருக்கு உணவை வாயில ஊட்டி இருக்காங்க. அதை சாப்பிடணும் அப்படிங்கிற உணர்வு கூட அவருக்கு பல நாட்கள் இருந்ததில்ல. இப்படி ஒரு தீவிரமான தப வாழ்க்கை தான் ரமணருக்கு நிகழ்ந்திருக்கு. பல நாட்கள் சாப்பிடாம குகைக்குள்ள தவத்துல இருந்தவரை சேஷாத்ரி சாமிகள் தான் காப்பாத்தி இருக்காரு. ரமணர் காலத்துல இங்க வாழ்ந்த சேஷாத்ரி சுவாமிகளும் திருவண்ணாமலையில தான் பிற்காலத்துல முக்தி அடைஞ்சிருக்காரு. அந்த சம்பவத்தை எனக்கு சொன்னாரு சந்திரமௌலி. ஒரு தொண்டர் வந்து பழனிசுவாமின்னு சொல்லிட்டு அவரோட 30 வயசு மூத்தவர். அவர் வந்து ஒரு கவளம் எடுத்து அவருடைய வாயில் வைப்பார். பல நாள்கள் வந்து அந்த சாப்பாடு அப்படியே வாயிலே இருக்கும். ஏன்னா விழுங்கிறது கூட அவருக்கு உடல் உணர்வு கிடையாது. ஸோ மறுநாள் வந்து விரலை விட்டு அந்த சாதத்தை, அழுகி போன சாதத்தை எடுத்து வெளியே போட்டு மறுபடியும் ஒரு உருண்டை வைப்பார். ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, 10 நாளைக்கு ஒரு முறை தான் ஒரு உருண்டை உடலுடைய, அதாவது உடலும் உயிரும் ஒட்டி இருக்கிறதுக்கு ஒரு குறைந்த அளவு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு மாத்திரம் அந்த சக்தி கொடுத்துட்டு இருந்தது. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இருந்துட்டு அங்கே பாதாளலிங்கத்தில் ஒரு 3 மாதம் அந்த பசங்களுடைய தொல்லையிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பாதாளலிங்கத்தில் இருக்கார், போய் உட்காந்துருக்காரு. அந்த 3 மாதம் அவருக்கு சாப்பாடு ஒன்றும் கிடையாது. பூச்சியெல்லாம் அரிச்சு தொடையெல்லாம் சாப்பிட்றது. அதுக்கப்புறம் சேஷாதிரி சுவாமி தான் அவரை வெளியில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறார். நான் மகான் ரமணரோட படங்களை நிறைய இடங்களை பார்க்கும்போது கோமணத்தோட இருக்கிற ஒரு பெரியவரை எல்லாரும் வழிபடுறாங்க அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன். இன்னைக்கு இங்க வந்து அவரை பத்தி நான் கேள்விப்பட்ட பிறகு பிரமிச்சு போயிட்டேன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி மகான்களால தான் நம்மோட பிறவி கடலை கடக்க முடியும்னு உணர்ந்துட்டேன். இப்படிப்பட்ட ஞான வாழ்க்கை இந்த உலகத்துல எல்லாருக்கும் வாய்க்காது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த ஒரு தீர்மானமும் இல்லாம, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம இங்க வந்து சரணாகதி ஆயிட்டா எல்லாம் கரெக்டா நடக்கும்னு சொல்றாங்க. மால்குடி சுபா அதை பத்தி எனக்கு சொன்னாங்க. ஆனால் நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைக்கக்கூடாது. தானே, நோ எக்ஸ்பெக்டேஷன், நோ ஜட்ஜிங், நோ கண்ட்ரோல். இன்னொன்று, இவர் வந்து நிறையா இடத்துல வந்து சேவை பண்ண சொல்வா. அது தப்புன்னு நான் சொல்லலை. பகவான் வந்து நீ முதல்ல தன்னுக்கு சேவை பண்ணு, பாக்கி நான் பார்த்துக்கிறேன். தன்னுக்கு சேவை பண்ணுனா ஆன்மீக பாதையில் அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை வந்து நம்ம தியானம் பண்ண தட் இஸ் நான் யார், அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று நம்ம வந்து ஒன்றும் அச்சீவ் பண்ணுறதுக்கு இல்லை நாகா. நம்ம வி ஆர் ஆல்ரெடி தட். அகம் பிரம்மாஸ்மின்னு சும்மா சொல்லலை, கடவுள் உள்ளே இருக்கார். நம்ம வந்து நிறையா கர்டன் எல்லாம் போட்டு அந்த கர்டனில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரிலிஜன்ஸுக்கு போட்டு டிஃப்ரெண்ட் காஸ்ட்டு, க்ரீடு, செக்டெல்லாம் போட்டுட்டு நிறையா பூச்சாண்டி மாதிரி எல்லாம் கவர் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் எடுக்கிறதுக்கு டிரெக்ட் மெத்தட் நான் யார். நம்மளுக்கு அதெல்லாம் புரியாது. ஸோ நான் வந்து ஈஸியாக சரணாகதி, நீ என்ன பண்ணுறியோ பண்ணிட்டே போ. நான் வந்து எங்கே அனுப்புறியோ நான் போகிறேன், எப்படி உட்கார வைக்கிறியோ நான் உட்காருவேன், என்ன சொல்ல வைக்கிறியோ நான் சொல்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சது கதை. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இன்னைக்கு நான் திருவண்ணாமலை ரமணர் ஆசிரமத்துல இருக்கேன். ரமணர் இங்க வந்து அருணாச்சலேஸ்வரரிடம் சரணாகதி ஆன வரலாறு எல்லாம் பிரமிக்க வைக்குது. ரமணர் பத்தின நினைவுகளோட அவர் தவம் பண்ணின குகைக்கு நடந்து போனேன். ஆசிரமத்துல இருந்து சில கிலோமீட்டர் தூரத்துல இருந்த அந்த குகையில பல வருஷங்கள் மகான் தன்னோட சீடர்களோட தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. விருப்பாட்சி குகைன்னு அதை பெயரிட்டு அழைக்கிறாங்க. இதுதான் விருப்பாட்சி குகை. அமைதியான சூழல்ல இருந்தது. ரமண ஆசிரமத்திலிருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் மலை மேலே அமைஞ்சிருக்கு விருப்பாட்சி குகை.
இந்த குகையில் விருபாட்சி தேவர் அப்படின்ற மகான் கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடி ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. அவர் தன்னோட சீடர்களை ஒரு நாள் இங்கேருந்து எல்லாரும் போயிட்டு ஒரு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தன்னோட சீடர்களும் ஒரு நாள் கழித்து வந்து பார்த்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தா விருபாட்சி தேவர் இல்லை, இங்கே விபூதி மேடா ஜீவசமாதி ஆயிருந்தார். அதுக்கப்புறம் ரமணர் இங்கே திருவண்ணாமலைக்கு வரும்போது இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்காரு. ரமணர் திருவண்ணாமலையில் தன்னோட பாதம் படாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே வந்து கிட்டத்தட்ட 17 வருஷம் தவஸில் இருந்திருக்காரு ரமணர். இப்போ இந்த இடத்துக்கு வந்து மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த வைப்ரேஷனை உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரமணர் இங்க வாழ்ந்த நாட்கள்ல பிச்சை எடுத்து தான் வாழ்ந்திருக்காரு. ரமணரோட அம்மா வந்து அழைச்சப்பவும் சொந்த ஊருக்கு அவர் திரும்பல. எத்தனையோ செல்வந்தர்களும் ஜமீன்தார்களும் ரிச்சான வாழ்க்கைய ரமணருக்கு கொடுக்க முன்வந்த போதும் எந்த ஒரு சலனமும் இல்லாம தவ வாழ்க்கைய விட்டு விலகாம வாழ்ந்திருக்காரு. அந்த இடத்துல நானும் தவம் இருந்தேன். அப்பா நான் வந்துட்டேன் அப்படிங்கிற வார்த்தைய திரும்ப திரும்ப சொல்லி நான் பிரேயர் பண்ணினேன். எனக்கு பரவசமா இருந்தது. குகையை விட்டு வெளியேறினேன். மகான் ரமணரோட ஆசிரம விசிட் என்னோட முக்கியமான பதிவுன்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. இனிமே எந்த வழிபாட்டு ஸ்தலத்துக்கு போனாலும் அப்பா நான் வந்துட்டேன்னு சொல்லி ரமணர் வழிபட்ட மாதிரியே நானும் வழிபட போறேன். இந்த ஆசிரமத்துல தங்கியிருந்த 2 நாட்களும் அந்த வார்த்தைகளையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னோட உடம்பும் மனசும் கரெக்டா பேலன்ஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. எதையும் சாதிக்கலாம்னு ஒரு நம்பிக்கை வருது. நான் அங்கிருந்து புறப்படும் நேரம் வந்தது. நான் இந்த வேலைக்கு சேரும்போது பெரிய லட்சியம் அப்படின்னு எதுவும் இல்லாம மீடியாவுக்குள்ள ஒரு வேலை அப்படிங்கிற அடிப்படையில தான் நான் ஜாயின் பண்ணினேன். என்ன அறியாமலேயே நான் செய்த டிராவல்ல நான் எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கேன்னு இப்ப புரியுது. பவர்ஃபுல்லான மகான்களை மீட் பண்ணியிருக்கேன், கோயில்களுக்கு போயிருக்கேன், சித்தர்களோட சமாதியா வழிபட்டிருக்கேன். மகான் ரமணரை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு எனக்கு இருக்கிற பொறுப்புணர்வை இப்ப உணர முடியுது. 30 நாள் வேலை, அடுத்த நாள் சம்பளம்னு இந்த வேலையை இப்ப என்னால யோசிக்க முடியல. நான் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருப்பதா இப்ப எனக்கு தோணுது. ரமணருக்கு மனசுக்குள்ள நன்றிய சொன்னேன். அடுத்த ஒரு அமானுஷ நிகழ்வோட நான் உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் வருகின்ற திங்கள் அன்று பகல் 12:30க்கு மறு ஒளிபரப்பாகும். பதவி, புகழ், செல்வம் என இழந்ததை எல்லாம் மீட்டு தரும் கண்ணகி அம்மன். இழந்ததன் கணவனை திரும்ப பெற்ற அந்த மலை இழந்தவற்றை எல்லாம் திரும்பத் தருகிற மலையாக இன்று காட்சியளிக்கிறது. பின்னேந்தி பாறைக்கு ஒரு த்ரில் விசிட். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். தாத்தா பேத்தி கேக்குறல சொல்லுங்க. தாத்தா நீ இப்பதானே பாக்குறேன். அது எனக்கு என்ன கேக்குறது தெரியல. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியல. வருக நீரித நிலமுந்து அருள் விளங்கும் எங்கள் சர்க்குரு குடுமியானந்து தெய்வமே.